சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாத RSS-ஐ சுதந்திர நாளில் பிரதமர் பாராட்டி பேசியது சுதந்திரத்திற்காக போராடியவர்களை அசிங்கப்படுத்தும் செயல் என்று தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 79வது சுதந்திர தினமான நேற்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றிய பின் உரையாற்றிய பிரதமர் மோடி, RSS இயக்கம் உலகின் மிகப்பெரிய அரசு சாரா நிறுவனம் என்றும் ஒரு நூற்றாண்டு காலமாக நமக்கு உத்வேகம் அளித்து வருவதாகவும் RSS-இன் 100 ஆண்டு கால சேவை ஒரு பெருமைமிக்க பொற்காலம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் RSS தலைவர் மோகன் பகவதை மோடி புகழ்ந்து பேசினார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் சுதந்திர போராட்டத்தை எதிர்த்த RSS-ஐ சுதந்திர நாளில் புகழ்ந்து உண்மையான தியாகிகளை மோடி அவமானப்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளன. மோடியின் சுதந்திர தின உரை குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் விமர்சனம் செய்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், பிரதமரின் பேச்சு அரசியல் அமைப்பு மற்றும் மதசார்பற்ற தன்மையை அப்பட்டமாக மீறிய செயல் என தெரிவித்துள்ளார். அடுத்த மாத பிற்பகுதியில் 75 வயதை எட்டும் மோடி பதவியில் தொடர்வதற்காக அந்த அமைப்பை சமாதானம் செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர், சுதந்திரத்திற்காக போராடியவர்களை கௌரவிக்க வேண்டிய நாளில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாத RSS-ஐ பிரதமர் பாராட்டி பேசியது சுதந்திரத்திற்காக போராடியவர்களை அசிங்கப்படுத்தும் செயல் என்று கூறினார். அவர் பிரதமர் RSS-காரராக இருக்கலாம், ஆனால் இந்த நாள் என்பது சுதந்திரத்துக்காக போராடியவர்களை கௌரவிக்க வேண்டிய நாள். இந்தியா சுதந்திரம் பெற்று 79 வருஷமாயிருச்சு. இதற்கு மேலே இந்தியா எப்படி செல்ல வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்ற நாள். அவரை பொறுத்த மட்டும் அவர் இப்படி சுதந்திர தினத்தன்று RSS-ஐ இப்படி பேசியிருப்பது என்பது மன்னிக்க முடியாதது, மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது. தடை செய்யப்பட்டிருந்த ஒரு மத வெறி அமைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் வரலாற்று கொண்டாட்டத்தை மோடி அவமதித்துள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில், நாட்டின் விடுதலைக்கான போராட்டத்தில் முனை அளவு கூட பங்கேற்காதது மட்டுமல்லாமல் விடுதலை போராட்ட வீரர்களை காட்டிக் கொடுத்தது RSS என விமர்சித்துள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டதோடு பென்ஷன் வாங்கி பிழைப்பு நடத்திய சாவர்கர் வழி நடத்திய RSS குறித்து சுதந்திர தின உரையில் மோடி பேசியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்றும், நாக்பூரில் பேச வேண்டியதை சுதந்திர தின உரையில் கூறியது வெட்கக்கேடானது என்றும் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த புத்தானத்தம் பகுதியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தவஹீத் ஜமாத் மாநில தலைவர் அப்துல் கரீம், சுதந்திர தின விழாவில் நாட்டுக்காக ரத்தம் சிந்திய தியாகிகளை பற்றி பேசாமல் தனது தவறான சித்தாந்தத்தை பரப்ப முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். தங்கள் சித்தாந்த குருக்களை நாட்டிற்காக தியாகம் செய்த தலைவர்களைப் போல பாஜக சித்தரிக்க முயல்வதாக அப்துல் கரீம் குற்றம் சாட்டினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.